திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்படுத்த தொடர்பாக வக்ஃபு வாரியம் இன்னைக்கு வாதம் நடத்திருக்காங்க. அதுல அந்த இடமும் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த நடைமுறையும் இவ்வளவு நாளா பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1920 இந்த வழக்கு மதுரை சப்கோர்ட்ல ஃபைல் செஞ்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் தான் இந்த நடைமுறை இல்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் 1300 ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில். தீபத்தூண் இருந்ததே அங்கே தீபத்தை ஏற்றுவதற்குத்தான். இந்த நடைமுறை என்பது கடந்த 100 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு நடைமுறை. அதை திரும்பவும் ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தீபத்தூண்ல இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல, நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது 2ஆம் தேதி தர்கா அப்பீல் போல 3ஆம் தேதியும் தர்கா வரல. 4ஆம் தேதிக்கு மேலதான் திமுக தூண்டி விட்டு தர்காவை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது மக்கள் எல்லோருக்குமே இந்த உண்மை தெரியும். இந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட வேண்டும். ஜிஆர் சுவாமிநாதனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு வக்ஃபு சொல்லியிருக்காங்க. அண்ணே, வக்ஃபு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நீதியரசர்கள் முன்பு இந்த பெட்டிஷன் மலையினுடைய உச்சியில சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு, அங்க தீபம் ஏற்றக்கூடாது. அந்த உச்சியிலிருந்து கீழே 50 மீட்டர் தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணுல தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை? தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை. மலை உச்சியில ஏற்றணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை. அது தர்கா அங்க இருக்கு. அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதாக 2 தூண்ல ஏற்ற முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலே ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. ஆனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கிறோம். உறுதியாக தேர்தலில் எதிர்கொள்ளும். என்ன கேரளாவை எடுத்துக்கலாம், சபரிமலையினுடைய இஷ்யூ என்ன கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. திருவனந்தபுரம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு 35 கவுன்சிலர் இருந்தாங்க, இன்னைக்கு 50 கவுன்சிலர். காங்கிரஸுக்கு நாங்க 35 இருந்த போது 9 தான் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸுக்கு 19. ஆனா 50க்கும் மேற்பட்ட கவுன்சிலர் லெப்டுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு லெப்ட் கவர்மெண்ட் 30 கிலோ மக்கள் கொண்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? திருவனந்தபுரத்தில் மட்டுமே கேபிட்டல் சிட்டி எங்க சிஎம் உட்கார்றாரோ அந்த இடம் உட்பட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. நான் நிறைய சமுதாய தலைவர்கள் இருக்கிறனால அரசியல் பேச விரும்பல. நிச்சயமாக தமிழக அரசியல்ல இது எதிரொலிக்கும்.
ஹஜ் இல்லத்தை தொடங்க தப்பில்ல, கிறிஸ்துமஸ் விழாக்கு போங்க தப்பில்ல, இந்து சமுதாயத்தையே புண்படுத்துறீங்க அது தப்புன்னு தான் நாங்க கேட்கிறோம். மற்ற சமுதாயத்துக்கு கூட இருங்க, எல்லா சமுதாயத்துக்கு கூட நாங்களும் இருக்கோம். இந்து முன்னணி என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இயக்கம், மூத்த இயக்கம், அவங்க ஏதாவது போய் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்களா? அவங்களும் ஆதரவா தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது வெகுண்டு எழுதுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, எதிரானவராக மாற மாட்டோம். நாங்க இந்துக்களுடைய உணர்வை கொச்சைப்படுத்துறீங்க, தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம். அது எங்களுடைய உரிமை, எங்கள் கடமை.